நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூலில் ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுங்கிறார். மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியரில் அந்த அந்த அந்தந்த பகுதிகளில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்னங்குது? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரையும் ஜாதி சேர்ந்து வாங்குங்க, நாடு நாசமாக போகும். அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காமல், ஒரு மக்களை சந்திக்காமல், மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களே, எந்த தேர்தல்னு கேட்டால் காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் இது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன். நடப்பு வேறு, அது வேறு. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்க, என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். தொண்டை கட்டிடுச்சு. வாங்க 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 வாங்க. கொடுத்தா தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு இருந்தா பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி தங்கச்சி பாப்பேன், நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கட்டை ஒன்று அடிச்சு, அது இங்கே அவங்களுக்கான எங்கப்பா இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு நாட்டுக்கட்டை ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணில், அந்த ஹீரோயினி எங்க? துபாய். இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் இங்கே காட்டு கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி, அதான் ஹீரோயினிங்க. நீங்கள் இதெல்லாம் இங்கே நியாயமே இல்லை. நீங்கள்லாம் இப்படி ஏமாற்றக்கூடாது. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழன் பிரச்சனை தீரப்போகிறது இல்லை. தீருமா? மீனவ பிரச்சனை தீர போகிறதில்ல. கடிதம் எழுதுவாங்க, நீட் இன்னும் மூப்பிச்சு அவன் ஒரு 40 சேனல் நடத்துகிறான். அதை வச்சு ஒரு கையில் கிடச்சா அடித்து விறகு கட்டையிலேயே மண்டையை பிறந்து ஒரு 4 பேரை வரவழைச்சிக்குவாங்க. டிபேட்லாம் நீட் என்ன அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டில் நம்மளுதான் இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள். எந்த பிரச்சனையும் தீருதா? இந்த நீட்டை பற்றி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான். எனக்கு வாயில் ஏதோ வருது. இது ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நான் மீனவனை கைது பண்ணுறான், காவேரி தண்ணி வர போகிறதில்ல, முல்லை பெரியார் வர போகிறதில்ல, பாலாறில் தண்ணி வர போகிறதில்ல. இவனை இந்த சாராயத்தை விற்று பொழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். ஒரு இயலாமை இல்லை, உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. அதை தொடப்பு கட்டையில் அடித்தா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேணாம் வரேன். பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால் வடக்கையும் வாழலை, தெற்கும் வாழலை, ஒன்றுமே ரொம்ப கொடுமைங்க. சரியாக ஆமாம், அது சூரிய கொடுமை இல்லைப்பா. அதனால் ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா. ஏப்பா அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் தனியாக போராடி 4 ஓட்டு வாங்குகிறேன். அதில் ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயிலில் நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கல்ல. அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாங்கணும்ல, மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல. அவ்வளோ இயலாமல் அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல? நல்ல பாயிண்ட். இல்லை, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் அது மோதி விட்டு போனேம்னு முன்னாடி சொன்னேன், இன்றைக்கி சொல்வேன். என்றைக்குமே அப்படி தான், மிஷினுக்கு வரைக்கும் அதுதான். அது அநியாயம் நடத்தப்படுதா இல்லையா? ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ லட்சம் கோடி பண்ணுறீங்கல்ல,
கூப்பிட்றீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட்டெல்லாம் வைக்கல. அவ்வளோதான். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்டம் மாதிரி 400 பேர் 200 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே எம்எஸ்சியில் 40, இதை திறந்தால் 50, அப்போலாம் இந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்றைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும். இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. அவன் 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு கொடுத்தான் செத்தான் போயிட்டாப்புல இல்லையா? மது ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமானமாக வை. பணம் பாலெல்லாம் கிடையாது, கல். இப்போ ஷாம்பைன் 15,000-16,000 ரூபாய்க்கெலாம் பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்த மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுகிறீங்கல்ல, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் இப்போ பேர் சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே. கட்சியில் சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரட்சி நம்ம போவோம்ப்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கே வேலூரில். நான் அங்கே நிற்பேன், என் காசாக போட்டு நின்னேன். என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியர் நிற்க வைப்பாங்க, செட்டியார் நிற்க வைப்பாங்க, நாடா நிற்க வைப்பாங்க. ஓட் பெல்ட்டு, ஓட்டு வங்கி, அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி நமக்கு போடுவாங்க. நானுக்கு 10 இப்போ பேச்சாளர்லாம் கூட்டு போனேன். இந்த குணாச்சி நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமாக. அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? இல்லை. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா அப்படி ஒரு தடவை தான் அங்கே பேசினேன். அடே 500 ரூபா பிச்சை காசு எச்சக்காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சரியமாக அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல.